ஓசியில ஒரு கூப்பன் கிடைக்குதுன்னு என்ன கடை கடையா அலைய விட்டாங்க போ. நான் வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க மிச்சி? ஹாரி, தப்பு நடந்துருச்சு, பெரிய தப்பு நடந்துருச்சு. இங்க பாருங்க. ஆமா, என்ன இதெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பனா? இத பார்த்து ஏன் அழுதுகிட்டு இருக்க மிச்சி? நான் இந்த கூப்பனை டிஸ்கவுண்ட் சேல் நடக்கும்போது யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் ஹாரி. இப்ப என்ன, இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ண மறந்துட்ட அவ்வளவுதானே? வர வர சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ற. இதெல்லாம் சரியே இல்ல. ஆமா 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 ஆமா, இப்பெல்லாம் சப்ப மேட்ரு உப்பு போட்டு ஊறுகாய் வைக்க கூடாது. ஒண்ணு இல்லாத விஷயம் தெரியுமா? ஃபீலே பண்ணக்கூடாது. ஏன் டென்ஷன் ஆகுற மிச்சி? அவன் என்ன தப்பு பண்ணா? அவனை விட்டுரு. ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள் ஹாரி. என்ன, இன்னைக்கு தான் கடைசி நாள், உங்களுக்கு புரியல? டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சே. மணி இப்பவே 8 ஆயிடுச்சு. இன்னும் 4 மணி நேரத்துல இந்த கூப்பன்லாம் இதெல்லாம் வெத்து பேப்பர் ஆயிடும். எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போறது? சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போங்க ஹாரி. ஓகே. என்ன ஹாரி இவ்ளோ டிராஃபிக்? நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மணி இப்பவே 8 ஆயிடுச்சு. நம்ம எப்ப போய் சேர போறோமோ? ஹேமவரி செல்லம், உனக்கு என்னாச்சு? அழக்கூடாது அழக்கூடாது. என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன்ல, பாவம் குழந்தை பயந்துட்டா போல இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சிரிச்சாலே குழந்தை அலறும். நீங்க ஏன் கத்துறீங்க அவகிட்ட? என்ன சொன்ன? சரி, இந்த கூப்பன்ஸை வச்சு என்ன வாங்கலாம்னு இருக்க? அது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். மிச்சி, நான் கூட ரொம்ப நாளா ஒரு அழகான கோல்ஃப் ஸ்டிக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் இதுலயே வாங்கிக்கலாமா? ஷின்சானுக்கும் ஹீமா வரைக்கும் ஏதாவது பிரயோஜனமா வாங்கலாம்னு பார்த்தா உங்களுக்கு கோல்ட் ஸ்டிக் வேணுமா? வாயை மூடிட்டு பேசாம வாங்க, புரிஞ்சுதா? அதான பார்த்தேன். எனக்கு பிடிச்சது எதையும் நீ வாங்கி கொடுக்கவே மாட்டியே. ஐயா, ஜாலி 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 ஜாலி. உனக்கு என்னாச்சு? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு நிறைய சாக்லேட், பிஸ்கெட், ஆக்ஷன் காமிக் பொம்மை எல்லாம் வாங்கிக்கலாம். அப்படிதானம்மா? நல்லா இருக்கும்ல? உனக்கு ஆக்ஷன் காமிக் பொம்மை எல்லாம் கிடையாது, புக்ஸ் தான் வாங்கி தருவேன். சூப்பர்மா, காமிக் புக்ஸ் தானே? காமிக் புக்ஸ் இல்ல ஷின்சான், உனக்கு ஸ்கூல் புக். பொது அறிவை வளர்த்துக்க விட மாட்டீங்களே. ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. வண்டி எங்க பார்க் பண்ண போறீங்க? பார்க் பண்ண இடம் இல்ல, அதனால நான் கார்லயே இருக்கேன். நீங்க எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படின்னா நீங்க என் கூட வரலையா? கொஞ்சம் புரிஞ்சுக்க மிச்சி, இந்த இடத்துல நான் எங்க பார்க் பண்ணுவேன்? நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இங்க பாருங்க ஹாரி, வீட்டுக்கு தேவையான பொருட்களும் பசங்களுக்கு தேவையான பொருட்களும் தான் வாங்க போறோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? வாங்க போயிட்டு வந்துடலாம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி, வரேன். என்ன மிச்சி, எல்லா கடையும் மூடி இருக்கு. பரவாயில்ல ஹாரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு கடையாவது திறந்திருக்கும். நானும் வரேன். இங்க பாரு, புக் ஸ்டோர் திறந்திருக்கு. புக் ஷாப் இன்னும் கொஞ்ச நேரம் திறந்திருக்கும் ஹாரி. அதுக்கு அப்புறம் கூட போலாம். முதல்ல துணி கடைக்கு தான் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சுத்தம் பிரமாதம். ஓடிட்டான். இது நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இதே எடுத்துக்கோ. இது நல்லா இருக்கு, இதே எடுத்துக்கோ. இதுக்கு பில் போடுங்க சார். பணத்துக்கு பதிலா நாங்க இந்த கூப்பன் எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க. ஆனா மேடம், இந்த கூப்பன் எங்க கடையில செல்லுபடி ஆகாதே. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். எல்லா கடையிலயும் யூஸ் ஆகுற மாதிரி கூப்பன் கொடுக்க மாட்டாங்களா இவங்க? கொடுப்பாங்க. வா மிச்சி, புக் ஸ்டோர்ல போய் புக்காவது வாங்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடிடுவாங்க. மிச்சி, எவ்வளவு நேரம் வரைக்கும் கடை ஓபன்ல இருக்கும்? 9 மணி வரைக்கும். சீக்கிரம் வா. என்னாச்சு? சாரி, இந்த பக்கம். இந்த கடையும் மூடிடுச்சா?
இந்த சூப்பர் மார்க்கெட்ல கடை இல்லைன்னா என்ன மிச்சி, நாம கார் எடுத்துட்டு போய் வேற ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்றது சரிதான் ஹாரி. ஆனா இந்த கூப்பன் காசுகாபா சிட்டில இருக்கிற கடையில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இத அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. அதுவும் சரிதான். ஆ? என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு மேல நம்மளால எதுவும் வாங்க முடியாது. அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏய் ஷின்சான், இந்த கூப்பன் எடுத்துட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஓகே. இந்த கூப்பன் போய் ஸ்நாக்ஸ்க்கா யூஸ் ஆகணும். அதுக்காவது யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படு மிச்சி. சரி வா, நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹாரி, ஒரு ஐடியா. இந்தாங்க. கப்பன் இந்த கூப்பனை வாங்கி கபால்னு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே தம்பி, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். ஷின்சான், இங்க வா செல்லும். என்னம்மா? இது எல்லாத்தையும் தானே? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நாங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம். ஐயா, நாம இப்போ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறோமா? ஜாலி. ஆமா ஷின்சான், இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோம். அதுவும் சாதாரண ரெஸ்டாரண்ட் இல்ல, பெரிய ரெஸ்டாரண்ட். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மிச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேமிலியோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போறோம். என்ன கண்டிய வாணும்? சார், பார்க்கிங்ல இடம் இல்ல, அதனாலதான் அப்படி விட்டுட்டேன். இந்த கூப்பனை வச்சுக்கிட்டு எப்படியாவது என் வண்டியை கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். ரொம்ப பசிக்குது சார், நாங்க போகணும். கதாசிரியர் கதை எழுதுங்கன்னா பிட் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஹலோ, நான் யோஷி பேசுறேன். குட் மார்னிங் யோஷி சார். என்ன போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ பிஸியா? குட் மார்னிங். இவ்வளவு காலங்காத்தால ஃபோன் பண்ணி ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க? ஒரு மனுஷனை யோசிக்க விட மாட்டீங்களா? இப்ப நீங்க யோசிச்சா மட்டும் என்ன பெருசா எழுதி கிழிச்சிட போறீங்க? சரி நல்லா யோசிங்க. ஆனா 6 மணிக்குள்ள காப்பி வந்துடணும், புரியுதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். மணி சாயந்தரம் 6 ஆயிடுச்சா என்ன? சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு தருவோம். இப்படிதான் சொல்ல வேண்டியது, ஆனா லேட் பண்ண வேண்டியது. மறந்துடாம சாயங்காலம் கொடுத்துருங்க. அப்பதான் என் கூட ஹவாய் ட்ரிப்புக்கு வர முடியும். ஹவாய் ட்ரிப்பை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? எப்படியாவது கஷ்டப்பட்டு சாயந்தரத்துக்குள்ள இந்த கதையை நான் எழுதி முடிச்சாகணும். அப்பதான் என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியும். சரி எங்க வரணும் எப்ப வரணும்னு சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. கரெக்டா 8 மணிக்கு நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. அங்க வந்து 2வது டெர்மினல் ஹெச் கவுண்டர். ஓகே, நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓசில கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எங்க வேணாலும் வந்துட வேண்டியது. என்ன மனுஷனும். சரி சீக்கிரம் எழுதிட்டு ஆபீஸ்க்கு வந்து சேருங்க. லேட் பண்ணாதீங்க. வச்சிடுறேன். நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பணுமா? சரி, முதல்ல அவன் சொன்னதை நம்ம நோட் பண்ணிப்போம். காலையில 8 மணிக்கு நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்க 2வது டெர்மினல்ல இருக்கிற ஹெச் கவுண்டருக்கு போகணும். இது எதுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்? நமக்கு தான் எல்லாம் ஞாபகத்துல இருக்குமே. என்னங்க வேலைலாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? நாளைக்கு ஏதோ ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டனே. இந்த வேலையெல்லாம் முடிச்சாதானே போக முடியும். என் கூட ஹவாய்க்கு வரலங்கிற பொறாமையில என்னை எழுத விடாம தடுக்க பாக்குறா. ஆனா அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். நான் வேணும்னா ஹவாய்க்கு போக உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடவா? வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இவளை பேக் பண்ண சொல்ல போய் இவ பொறாமையில போன வருஷம் செஞ்ச மாதிரியே இந்த வருஷமும் என் பெட்டியில என்னது இது? பெட்டியில துணிக்கு பதிலா இப்படி இரும்ப வச்சிருக்காளே. இத பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? ஏதோ தனியா கஷ்டப்படுறீங்களே, கொஞ்சம் உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்த. என்னடானா வெளிய அனுப்பிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னமா நடிக்கிறா இவ? சரிங்க, நான் இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டு வரேன். தயவு செஞ்சு கிளம்புமா. கஷ்டப்பட்டு கதை எழுதி சம்பாதிக்க வேண்டியது நான். என் காசை கொண்டு போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கரியாக்க வேண்டியது இவ. இதே பொழப்பா போச்சு. இன்னும் 4 பேஜ் தான் இருக்கு. பிரமாதம், நம்ம பார்க்குக்கு போனா இந்த கதையை பினிஷ் பண்ண ஏதாவது ஐடியா கிடைக்கும். என்ன எழுதலாம்? உபுக்கி மாரு நிஞ்சாக்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டா.
இதுக்கு மேல நான் என்ன எழுதுறது? நாம சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பயங்கரமா பசிக்குது, சீக்கிரம் போய் ஏதாவது சாப்பிடணும். ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். பயங்கரமா பசிக்குது. ஏர்போர்ட். பயங்கரம். கிடைச்சிடுச்சு, ஐடியா கிடைச்சிடுச்சு. இப்ப எழுதுறேன் பாரு. ஏர்போர்ட்ல ஏதோ பயங்கரம் நடக்க போறதா ஹிபுக்கி மாருவுக்கு தெரிய வருது. அவ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கறத நான் சுவாரஸ்யமா எழுத போறேன். அது என்ன பயங்கரம்னு தெரிஞ்சுக்க மக்கள் ஆவலா இருக்கிற நேரத்துல நான் ஹவாய்க்கு போயிட்டு வந்துருவேன். முடிஞ்சது. என்னவோ போ, உனக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு கற்பனை தோணுதோ அசத்தறிய. இப்ப இந்த கதைக்கு படம் வரைஞ்சிட்டா வேலை முடிஞ்சது. ஒண்டியா வருது, ஒண்டியா வருது, சிவப்பு சட்டை போட்ட புலி ஒண்டியா வருது, ஒண்டியா வருது, ஒண்டியா வருது. ஆஹா, சிவப்பு இந்த சட்டை பையனா? போட்ட புலி இவனை நான் ஒண்டியா என்னைக்கெல்லாம் பாக்குறனோ வருது. அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை தான். இவன் கண்ணிலேயே படக்கூடாது. பேசாம இங்க போய் ஒளிஞ்சுப்போம். வணக்கம், நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுமா? நான் ஒரு புது கதை எழுதியிருக்கேன்பா. அதை கொண்டு போய் யோசி சார் கிட்ட காட்டலான்னு இருக்கேன். ஏண்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவன் வேற வந்துட்டானா? யோசி சார் மாதிரி நானும் பெரிய ரைட்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ அந்த கம்பளி பூச்சி மீசக்காரர் மாதிரி வர நீயும் ஆசைப்படுற? அந்த கம்பளி பூச்சி மீசெல்லாம் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. அவரு ஒரு கதை எழுதினாரு, அந்த கதையில பெரிய ஆளாயிட்டாரு. அதே மாதிரி எனக்கு ஒரே கதையில ஓஹோன்னு போகணும்னு ஆசை. இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் இந்த பசங்க வாங்கிடுவாங்க போல இருக்கு. இது யாரோ விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஆஹா, அது என்னோடதாச்சே. இங்கில உழுந்து நடந்து போன கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு கையெழுத்து. அட ஆமாப்பா. ரொம்ப பேசுறானுங்க. இதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறேன். நோட் புக்குக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? கொஞ்சம் இரு. யோசி சார், இந்தாங்க சார், என் கதையை கொஞ்சம் படிச்சு பாருங்க. வாய மூடு. நீ எழுதுற மொக்க கதையெல்லாம் என் புக்ல போட்டனா என் மனம் தான் போகும். போலீஸ்கார், போலீஸ்கார், எனக்கு ஒண்ணு கிடைச்சு போச்சு. என்ன ஆச்சு தம்பி? இந்தா தண்ணி குடி. எவ்வளவு பெரிய விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன், என்னமோ பச்சை தண்ணி நீட்டுறீங்களே. நல்லா இருக்கா இதெல்லாம்? வந்த விஷயத்த சொல்லு. சரி, எதுக்கு அவ்வளவு அறக்க பறக்க ஓடி வந்த? ஓ, அது உங்ககிட்ட காட்டவே இல்லையா? இதுதான் அந்த முக்கியமான விஷயம் போலீஸ்கார். இது ஒரு சாதாரண நோட்டு தானே. ஏர்போர்ட்ல பயங்கரம் நடக்க போகுதா? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நாளைக்கு காலையில 8 மணிக்கு அமெரிக்க ஜனாதிபதி நம்ம ஊருக்கு வரதா பிளான் பண்ணிருக்காரு. ஒருவேளை அவரை கவுக்கதான் இவங்க இப்படி பண்றாங்களோ என்னன்னு ஒண்ணு எனக்கு புரியலையே. ஏன் சார், இது ஒரு சதி வேலையா இருந்தா நம்ம என்ன பண்றது? சதி வேலையா? இங்கதான் இருக்கியா? டேய் பையா, ஒழுங்கா என்னோட நோட் புக்க கொடுத்துடு. போலீஸ்கார் அடிக்க வராரு. ஏய் நெல்லு, இந்த நோட் புக் உன்னோடது தானா? ஆமா சார், இது என்னோட நோட் புக் தான். தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன். சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஏர்போர்ட்ல பயங்கரமான காரியத்தை செய்ய துணிச்சிட்டு என்னையே மிரட்டுறியா? இவங்க எல்லாம் இப்படி பேசக்கூடாது சார். என்ன விடுங்க சார், என்ன தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்குன்னா நாங்க என்ன இங்க வெட்டியாவா உட்காந்துகிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, என்ன விட்டுருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கோம், சார், பேசுற. போடுங்க. சதி வேலை பண்ணா போலீஸ்ல மீதி ஒண்ணு எல்லாருக்கும் தெரியட்டும். இதெல்லாம் புக்ல பப்ளிஷ் பண்ணா எப்படி இருக்கும்? இனிமே என்னால ஹவாய்க்கு போக முடியாது. இதுக்கெல்லாம் அந்த பையன் தான். இன்னைக்கு மாச்சுசாக்கா மேடம் துரத்தி துரத்தி புடிச்சா பாருங்க. என்னது 5 மணிக்கா? அவ்வளவுதானே? சரி சரி, நான் வந்துடுறேன். நான் இப்ப ஷாப்பிங் கிளம்பணும். பை. டாக்டர் டோக்கோ இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நான் என்ன சமைச்சு போடுறதுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் டோக்கோ, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. எப்படி, நல்லா இருக்கா? இது வரைக்கும் இவ்ளோ டேஸ்டா நான் இந்த மாதிரி ஒன்ன குடிச்சதே இல்ல. என்ன, உண்மையாவா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன ரொம்ப தான் பாராட்டுறீங்க. இந்த மாதிரி அவர் சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை என் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொன்னாருன்னா நான் என்ன பண்றது? எதுக்கு இங்க சாப்பிட வராரு? என் சமையல் நல்லா இருந்ததுன்னா கேட்டரிங்ல சேர்த்து விட்டுருவாரோ? சூப்பர்,
இப்ப என்ன பண்றது? ஏதாவது நல்ல பொருளா சமைக்கணுமே. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? சவுண்ட் கொடுங்கப்பா. இது ஷின்சானோட குரலாச்சே. அவன் என்ன பார்த்தானா? இன்னைக்கு என்னோட வேலை அவ்வளவுதான். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேலை ஆகாது. நான் பேசாம எங்க வீட்டுக்கு போறேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நீட்டின்னு தூங்க போறேன். தூங்கி முடிச்சிட்டு அப்புறமா வந்து விளையாடுவேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ் பாய்ஸ் விளையாடுறோம். பத்தியா நான் போறேன்னு சொன்ன வெளியே வந்துட்டேன். போ நீ அவுட். மேடம் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா வீட்ல சும்மா இருக்கிறது போர் அடிக்குது. அத அப்படியே வாக்கிங் போலான்னு வந்தேன். வாக்கிங் போறேன்னு ஏன் இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சீங்க? அது வந்து சும்மாதான். எனக்கு புரிஞ்சு போச்சு மேடம். உங்களுக்கு எங்க கூட ஐஸ் பாய்ஸ் விளையாடணும் ஆசை. அதனால வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சிங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலையே ஷின்சான். நீங்க சொல்லவே தேவையில்லை. மேடம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட விளையாடுங்க ப்ளீஸ். வாங்க. சரிப்பா நான் கண்ணை பத்திக்கிறேன். நீங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கங்க. நீ ஒண்ணு கண்ணை பத்திக்க தேவையில்ல. கேம்ல புதுசா சேர்ந்தவங்க தான் கண்ணை பத்தணும். அதனால மார்ச் சேர்க்க மேடம் தான் கேட்ச. நான் விளையாட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சமையல் செஞ்ச மாதிரி தான். எப்படியாவது இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். பசங்களா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். ஏன் மேடம் சாப்பிட்டு தூங்குறதுலாம் ஒரு வேலையா? ஆமா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கணும்ல. அதை விட முக்கியமான வேலை. ஏன் வாயிலேயே உண்மையை வர வச்சு 8 12 24 32. நான் இந்த பசங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டனே. வேற வழியே இல்ல. இவங்க கூட விளையாடுற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே தப்பிக்க வேண்டியதா. இந்த பசங்க எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா இந்த இடத்துலதான் எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் அங்கதான் போய் ஒளிஞ்சிருக்கீங்க. இருங்க, நான் வந்து உங்களை பிடிக்கிறேன். என்ன இப்படி ஓடுறாங்க? ஒருவேளை நம்மள ஏமாத்துறாங்களோ? நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க போல இருக்கு. சரி வாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு இதுதான் காசுகா டிஃபென்ஸ் போர்ஸோட வேலை. எப்படியோ இந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். டாக்டர் டோக்குக்கு சமைச்சு போடுறதை விட இந்த பசங்களோட விளையாட்டுதான் முக்கியம். இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல்ல கோதுமை பாக்கெட் எங்க? இங்க தானே இருக்கும். காணுமே. அட இங்க தான் இருக்கு. யோஷினாக்கா மேடம் இங்கயா? யாரோ பேசின மாதிரி இருந்ததே. ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப என்ன பண்றது? இவங்க கண்ணுல மாட்டாம பேசாம வேற கடைக்கு போக வேண்டியதுதான். அங்க பாத்தீங்களா மேடம் என்ன பண்றாங்கன்னு? தலையில ஒரு கூடைய வச்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எந்த டென்ஷனும் இல்லாம இங்க ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு டின்னருக்கு இதுதான். இது டாக்டர் டோக்குக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஷின்சானோட அம்மாவா? நீங்க என்ன இங்க? நானும் உங்களை மாதிரி ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கேன். இன்னைக்கு டிஸ்கவுண்ட் சேல். என்ன டிஸ்கவுண்ட் சேலா? டிஸ்கவுண்ட் சேல்னு தெரிஞ்சுதானே நீங்களும் வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலும் கம்மி விலையில நல்ல பொருள் கிடைக்கிற இடம் இதுதானே? ஆமா ஆமா. சரி சீக்கிரம் வாங்க, இல்லனா எல்லாம் காலி ஆயிடும் மேடம். இல்ல, நான் தனியாவே ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். அவங்க ஷின்சான் நம்ம கூட ஷாப்பிங் பண்ண போறாங்க. அவங்க 2 பேரும் இங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. இத நம்ம கிட்ட முதல்லயே சொல்லல. அப்புறம் எதுக்காக நம்ம கிட்ட விளையாடுறேன்னு போய் சொல்லணும்? இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. எனக்கு என்னவோ மாட்சுசாக்கா மேடம் நம்ம ஸ்கூலை விட்டு போறாங்களோன்னு தோணுது. ஏன் இப்படி சொல்ற ஷின்சான்? ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்க கூட இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நான் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். அப்புறமா பார்க்கலாம். நான் என்ன வாங்க வந்த, இவங்க என்ன வாங்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா? தனியா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பொருள்? அப்படின்னா ஷின்சான் சொன்ன மாதிரி அவங்க நம்ம ஸ்கூலை விட்டு வேற ஏதோ ஊருக்கு போக போறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் போய் எப்படி சமையல் பண்ண இந்த முடியும்? ஊரை விட்டு எங்க போறதா இருக்கீங்க மாட்சுசாக்கா மேடம்? எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, உண்மையை நீங்களே எங்க கிட்ட சொல்லிடுங்க. ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதுல நாங்க அப்புறம் சொல்றோம். முதல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க
நான் போக விட மாட்டேன் மாட்சுசாக்கா மேடம். நீங்க இல்லாம நான் எப்படி படிக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்க? நான் எங்கேயுமே போகல. ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்றீங்க? மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாட்சுசாக்கா மேடம் மடக்கி பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டு போயிடுவோம். மாட்சுசாக்கா மேடம், இந்த பசங்கள ஏன் மூளை குழம்புன மாதிரி பேசுறாங்க? டீச்சர் தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னோடியா இருக்கணும். அதுக்கு நீ இப்படியா ஓடுறதே? இன்னும் எவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? இவங்க பண்ற டார்ச்சர்னால நான் சமையல் மட்டும் இல்ல, டாக்டர் டோக்கோவையும் பார்க்க முடியாம போயிடும் போல இருக்கே. டாக்டர் டோக்கோ, வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. மாட்சுசாக்கா, என்ன மன்னிச்சிடு. ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன். நாம இன்னொரு நாள் சாப்பிடலாம்.